இல்லை இல்லை ஆமாம் கரெக்ட் கரெக்ட் இல்லை இல்லை நானும் நான் சகலகலாவல்வன் பண்ணும்போது ரொம்ப இன்னசென்ட்டாக ஒரு டைலாக் சொன்னேன். அது 2 நாள் என்ன அர்த்தம் கேட்டாங்க, சென்சரில் கூப்பிட்டு வச்சு கேட்டாங்க. நான் சொல்லும்போது அவங்க கட்ட வண்டியில் வருவாங்க, வண்டி என்ன ரிவர்ஸ் சைடு, அவங்க காரில் வருவாங்க. நான் சொல்லுவேன் எங்கள் வண்டிக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் போகிற வசதி கிடையாது, உங்கள் வண்டிக்கு தான் இருக்குதுன்னு சொல்லுவேன். இது சாதாரணமாக காரை வச்சு சொன்னது தான். அப்போ சென்சார் வாஸ் ஸோ ஸ்ட்ரிக்ட். நீங்கள் வேறு ஏதோ அன்றைக்கி கொஞ்சம் சில்க் ஸ்மிதா வந்தபோது ஐயோ இப்படி ஆயிடுத்தேன்னு சொல்ல காலம் போய் இன்றைக்கி வந்து சில்க் ஸ்மிதா வந்து தேவதைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இன்றைக்கி அவங்க போட்ட ட்ரெஸ் எல்லாம் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஸோ இப்போ ஏற்கனவே இதெல்லாம் சரளமாக யூஸ் பண்ணியிருக்க ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சிருந்தாங்கன்னா இந்த இந்த டிஸ்கஷனே வந்திருக்காது. ஒன்று. ரெண்டாவது, பார்க்குறவனுக்கு ஒரு க்யூரியாசிட்டியும் இருக்காது. இவங்கள மீனா மாமன் நான் ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு போரே அடிச்சிருச்சு. இப்போ பார்த்தா என்னடா இவ்வளோ ரீஇன்வென்ட் பண்ணியிருக்காங்க அவங்கள அப்படின்னு என்னைய பார்க்க தூண்டுறது அந்த வார்த்தை தான். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டு ஆல் த மீடியா ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு ரொம்ப ஒரு புதுமையான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வெப் சீரிஸ் கேரோலின் காமாட்சி. I would like to thank Vivek who came up with this beautiful idea. And எனக்கு முதல்ல வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணது ஒரு விஷயம், இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி டிவி சீரியல் மாதிரி இருக்காது. இட் வில் பி லைக் ரியலி வெரி ஹை கிளாஸ். ஒரு அமேசான் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குற ஒரு வெப் சீரிஸ் மாதிரி அந்த ஒரு கிளாஸியாக டிக்னிஃபைடாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தையை காப்பாற்றினார். Thank you, Vivek. In spite of all that tension and whatever நம்ம ஷூட்டிங் பண்ணும்போது ரெகுலர் டென்ஷன் அதெல்லாம் மீறி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் மீறி he delivered what he promised and I'm really happy for that. And உண்மையிலே ஒரு வித்தியாசமான ஒரு புது அனுபவமாக இருந்தது இந்த வெப் சீரிஸ் பண்ணது, புது பிளாட்ஃபார்ம். So I would like to thank Trent Cloud Chidambaram and Z5 for giving me this opportunity, and I think I gave my best. என்ன உண்மையிலே இது வந்து ஒரு புது முயற்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்கும், எப்படி பண்ணணும், எப்படி இருக்கணும், இது எதுவுமே தெரியாது எனக்கு. பட் ஐ ஜஸ்ட் அந்த கேரக்டரும் அந்த கதைக்கும் என்ன தேவையோ அது எப்படி பண்ணலாம், அது இன்னும் எவ்வளோ பெட்டர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச சில ஐடியாஸ் அண்ட் சஜஷன்ஸ் கொடுத்துருந்தேன். அண்ட் ஐ திங்க் இட் ஒர்க்ட் அவுட். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை கோஸ்டார் ஜார்ஜியா ஆண்ட்ரியானி ஆல்சோ. அவங்களுக்கு தமிழ் கற்றுக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஆர்வம் இருந்தது. நிறைய விஷயங்கள் சொன்ன மாதிரி நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது என்ன, இது எதுக்கு, இது பண்ணால் என்னவாகும், அது இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணல. ஷி kept on asking so many questions, so that showed how interested she was. And so அவங்க புது வரவு இந்த இண்டஸ்ட்ரிக்கு, and I'd like to wish her all the best. அண்ட் வைஜி சார் சொன்ன மாதிரி நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இந்த கதைக்கு இந்த கேரக்டருக்கு ரொம்ப 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 பொருத்தமானவர். அவரை தவிர எனக்கு ஐ couldn't think of anyone else. He was so apt, he was so perfect. அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸும் இது நாங்கள்லாம் வந்து நானும் வைஜி சார் மட்டும்தான் ஐ திங்க் ரொம்ப தெரிஞ்ச ஃபேஸஸ் இல்லாமல் நிறைய நியூ ஃபேஸஸ் இருக்காங்க. லைக் அந்த ஃபர்கின் கேரக்டர், அந்த ஓல்ட் மங்க் கேரக்டர், அப்புறம் வில்லன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. பாலா, ஐ திங்க் பாலா, அண்ட் தட் நியூ ஃபேஸ் கேர்ள், வாட்ஸ் நேம், விக்டோரியா. ஸோ இந்த மாதிரி பல நியூ ஃபேஸஸ் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே இது வந்து ஒரு புது முயற்சி, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். எனக்கு இத்தனை வருஷம் நீங்கள் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்பவுமே இருந்தது. அது தொடர்ந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் கண்டிப்பாக வேணும். ஐ ஹோப் யூ கிவ் மீ தட் லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் ஃபார் எவர். அண்ட் இந்த நேரத்தில் ஐ வுட் லைக் டு தேங்க் மிஸ்டர் மம்முட்டி சார். ரொம்ப பெருந்தன்மையாக எங்களோட ட்ரெய்லரை வெளியிடுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. கேட்ட உடனே he agreed to do that, and I would like to thank Mammootty sir on this
opportunity, and to all the crew, Bala or Yuvraj and Karthik and Shyam and all the everybody who worked like crazy. உண்மையிலேயே ஒரு crazy-ஆ ஒரு எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. பைத்தியம் பிடிக்கிறது மட்டும்தான் குறை. Everybody put so much of hard work, and அது நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். And I hope I get your love and support forever, especially for this project, Carolyn Kamakshi. Thank you. இல்லை அப்படி இல்லை சார். இப்போது ஒன்றும் இல்லை, எக்ஸ்பிரஸ் அவென்யூக்குள்ளே நடந்து போகிறோம். சும்மா நடந்து போகிறப்பே ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே 4 நல்ல வார்த்தையை கேட்டுரும். இப்போது இன்றைக்கி கல்ச்சரில் அது வந்து நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ உள்ளே வந்துருச்சு. அதை ரெப்ரசன்ட் பண்ணுறப்போ சில நேரம் அந்த மாதிரி வருது, அவ்வளோதான். ஆமாம் ஆமாம். கரெக்ட் கரெக்ட். அதாவது ஒவ்வொரு பொருளும் அதுக்கான ஒரு ஆடியன்ஸ் கிட்ட போய் சேருது. இப்போ நம்ம தேட்டருக்கு போகிறோம் அப்படின்னா அதில் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு. இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறப்ப பார்த்துருப்பீங்க 18+ போட்டிருக்கோம். இது வந்து ஒரு அடல்ட் ஆடியன்ஸுக்கான ஒரு கண்டென்ட் தான், குழந்தைகளுக்கான கண்டென்ட் கிடையாது. இப்போது ஒவ்வொரு பொருள் தயாரிக்கிறப்பயுமே அந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கப்போ இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட் தயாரிக்கிறப்போ அவங்களுக்கு அப்பீல் ஆகிற மாதிரி தயாரிக்கணும் அப்படின்றது தான் கணக்கு. அதாவது ஃபோர்ஸ்ஃபுல்லாக எதுவுமே பண்ணப்படல. கரெக்ட் கரெக்ட். ஆமாம். அந்த ட்ரெய்லரில் பார்த்து சொல்கிறீங்களா? இல்லை, அது வந்து அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, பின்னாடி என்ன நடந்திருக்கு நிறைய இருக்குது. ஆக்சுவலாக இந்த வார்த்தை அங்கே பார்த்தீங்கன்னா சிரிச்சிருவீங்க. இல்லை, இதை இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க வேணாம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நம்ம ஒரு மீட்டிங்லேயும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இல்லை புரியுது. கரெக்ட் கரெக்ட். அதான் ஆமாம். கரெக்ட் கரெக்ட். இல்லை இல்லை, நானும் இல்லை இல்லை அங்கதான் கரெக்ட். நாளுக்கு நாள் ஒவ்வொன்றா போயிட்டு இருக்கு. நீங்க சின்ன சின்ன பசங்க பேசுற காரணம் என்னன்னு பார்த்தா இட் இஸ் நாட் ஒன்லி இன்னைக்கு தான் வெப் சீரிஸ் வந்திருக்கு. கரெக்ட் கரெக்ட். இந்த சில படங்கள்லாம் வந்திருக்கு. இப்ப சமீபத்துல கூட வந்திருக்கு. ஆமா, இல்ல அந்த மாதிரி வரும்போது போய் யூ ஷுட் பி a good exampleன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நம்ம ஃபேமிலியோட உட்கார்ந்து பார்க்கறோம்னா Z5 இந்த மாதிரி ஆயிடும். You should not get a bad remark. கரெக்ட் கரெக்ட் சார். ஆக்சுவலா இது ஃபேமிலி வியூயிங் இல்ல சார். இல்ல சார், இது இல்ல சார். இல்ல நான் ஃபேமிலி ஐ அண்டர்ஸ்டாண்ட். இல்ல நான் ஒரு கரெக்ட் கரெக்ட். ஒரு 3 நாள் இது பண்ணும்போது பார்த்தா எல்லாமே வல்கர் இருக்கு. இல்ல மீனா நடிக்கிறாங்க, ஃபேமிலி எல்லாரும் விரும்பி தான் பாப்பாங்க. மீனாவே எல்லாரும் சார் Z5 மீனானும் போது everyone கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்போ எல்லாரோட பாயிண்ட் வேலிட், நான் இல்லைன்னு சொல்லல. ஜி ஃபேமிலி எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக ஜி தமிழ் வச்சுருக்கு. ஆல் ஓவர் இந்தியா எல்லா லாங்குவேஜ்லையும் சேனல்ஸ் வச்சுருக்கோம். Z5 அப்படின்ற ஆப்பு ஒன்லி ஃபார் அடல்ட்ஸ். அடல்ட்டுக்கு மாத்திரம்தான், 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மாத்திரம்தான் அந்த ஆப்பே பார்க்கணும். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் காட்டாதீங்க. நான் Z5 ரெப்ரசன்டேட்டிவ் சொல்கிறேன். இது கிடையாது, குழந்தைங்களுக்காக தனியாக ஒரு ஆப் கொண்டு வருவோம். டைம் இஸ் ரைப், அது நடக்க போகுது. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன எல்லா பாயிண்ட்டையும் நான் வேலிடாக ஒத்துக்கிறேன். மீனா மேம் இருக்கனால எதிர்பார்த்து உள்ளே வருவாங்க. குழந்தைங்க வீட்டில் அடம் பிடிக்கும் பார்க்கணுன்னு சொல்லி நம்ம ரெஸ்பான்சிபிளாக சொல்லி பார்க்காதீங்கன்னு சொல்லிடணும். 1. இப்போது இந்த காஸ்டிங் தான் என்னை கேட்டால் இந்த கதைக்கு ஒரு டிஃப்ரென்ஸுன்றேன். இப்போ ஏற்கனவே இதெல்லாம் சரளமாக யூஸ் பண்ணியிருக்க ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாங்கன்னா இந்த டிஸ்கஷனே வந்திருக்காது. 1.
ரெண்டாவது பார்க்குறவனுக்கு ஒரு கியூரியாசிட்டியும் இருக்காது. இவங்களாம் மீனா மாமன் நான் ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு போரே அடிச்சிருச்சு. இப்போ பார்த்தா என்னடா இவ்வளோ ரீஇன்வென்ட் பண்ணியிருக்காங்க அவங்கள அப்படின்னு என்னைய பார்க்க தூண்டுறதே அந்த வார்த்தை தான். எப்படி இவங்க வேற மாதிரி நடிச்சிருக்காங்களே, அவங்க கேரக்டரைஸும் சரி இதுவும் சரி எல்லாமே இதுக்காக மாறி இருக்கு. ஸோ நீங்கள் சொல்கிறது என் ஷோக்கு யூஎஸ்பி. உங்களுடைய தாட்ஸு நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், அதில் நோ டவுட். எப்போ வந்து ZEE5 வந்து ஹோல் ஃபேமிலிக்கான ஆப்பாக மாறுதோ அப்போ இந்த கண்டென்ட்லாம் வெளியே போயிடும். இப்போ வரைக்கும் அப்படி கிடையாது. இதை வந்து ஒரு ஆப்புக்கான கண்டென்ட்டாக ட்ரீட் பண்ணுங்க, ஒரு அடல்ட்டுக்கான கண்டென்ட்டாக நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் என்னோட ரிக்வஸ்ட். சார் அடல்ட்டுக்கான கண்டென்ட்டு அடல்ட்டுக்கானது தான் ZEE5ன்னு சொன்னீங்க. ஆனால் அதையும் OGM சார் சரியா சொல்லியே. 14 விஷயம் தெரியுன்றாரு. நான்லாம் 64ன்னு இன்னும் ஒரு 7 கற்றுக்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் சார் இது பார்ட் 1 சார். 2ல வருவார் சார் அவரு. அது ஒரு 14 ரீசெண்டாக தாய்லாந்து எப்போ ட்ராமாலாம் போட்டு வந்துருக்கிறேன். இன்னும் 14 உங்க பத்திரிகையாளர்ல என்னோட ட்ரூப்ல நடிக்கிற ஒருத்தர் இருக்கார், அவர் கேளுங்க, அவர் எல்லாம் சொல்லுவார். அவர் சொன்னதும் தாய்லாந்து போட்டு வந்ததே தெரியும். ஓகே. ஆனா இதுல ரொம்ப டிக்னிஃபைடா பேசிருக்கிறது நான் தான். இல்ல ஒரே ஒரு சின்ன விஷயம் சார் இங்க வந்துருங்க சார். சார் கடைசியில் கேட்காது சார். இல்லை சார், பாசமலர் எடுத்த இருந்த சென்சார் போர்டா இப்போ இருக்கு. தயவுசெய்து நீங்கள் சொல்லுங்கள். நான் சகலகலாவல்வன் பண்ணும்போது ரொம்ப இன்னசென்ட்டாக ஒரு டைலாக் சொன்னேன். அது 2 நாள் என்ன அர்த்தம் கேட்டாங்க. சென்சாரில் கூப்பிட்டு வச்சு கேட்டாங்க. நான் சொல்லும்போது அவங்க கட்ட வண்டியில் வருவாங்க, வண்டி என்ன ரிவர்ஸ் சைடு, அவங்க காரில் வருவாங்க. நான் சொல்லுவேன் எங்கள் வண்டிக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் போகிற வசதி கிடையாது, உங்கள் வண்டிக்கு தான் இருக்குன்னு சொல்லுவேன். இது சாதாரணமாக காரை வச்சு சொன்னது தான். அப்போ சென்சார் வாஸ் சோ ஸ்ட்ரிக்ட். நீங்கள் வேற ஏதோ பார்த்தீங்களா, அன்னைக்கு இருக்கிற இந்த கேர்ள்ஸ் இது கை தட்டிக்க மாட்டாங்க. 2 hour பேச வச்சாங்க. என்னையும் சரவணன் மாற்றி நீங்கள் ஏதோ உள்ள அர்த்தத்தில் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. சத்தியமாக அப்படி சொல்லப்படவில்லை. அது இந்த ஒத்த வடி பாதையில் நான் கட்ட வண்டியில் நானும் கமலும் இருப்போம், அம்பிகா காரில் வருவாங்க. இன்னைக்கு ரிவர்ஸ் கியர் இருக்குங்கிறத இப்படி சொல்லி வச்சேன். ஸோ ஹவு டைம்ஸ் ஹவ் சேஞ்ச் டுடே. இப்போ சமீபத்தில் வந்த படத்தில் நான் ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் நேம்ஸ், ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் எடுத்த படம், தெரியும் நடித்த படம். கெட்ட வார்த்தை நல்ல வார்த்தை எப்போவாவது தான் பேசுகிறாங்க. ஸோ படங்கள்லேயே அந்த ரீச் வந்திருக்கு. பப்ளிக் ஸ்டார்டட் அக்செப்டிங் இட். அதை தான் நேச்சுரல்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ரிக்ஷாக்காரனை பற்றி கதை எடுத்தால் இனிமேல் அப்படி தான் இருக்கும் போல் இருக்கு இந்த காலத்தில். நான் அதை ஒத்துக்கல, உங்களை மாதிரி நான் அதை ஒத்துக்கல, அது வேற விஷயம். ஏன்னா என் பசங்களோட நான் உட்காந்து பேர பிள்ளைங்களோட பார்க்கச்சே கொஞ்சம் கூச்சம் இருக்கும், இல்லை. பட் இட் இஸ் ஸ்டார்டட் பீயிங் அக்செப்டட் இன் சொசைட்டின்னு வரும்போது, அண்ட் வெப் சீரீஸில் அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இங்கேன்னு இல்லை, நீங்கள் ஃபாரின் இதுலேயும் பாருங்கள், ஹிந்திலையும் பாருங்கள். நல்ல வேளை இவங்க அவ்வளோ இதெல்லாம் போகல. ஐ எம் ஸோ ஹாப்பி தட் அவங்க ஹியூமரை சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வெப் சீரீஸுங்கிறதுலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லாட்டா இதே வெப் சீரீஸில் எத்தனையோ செக்ஸியாக அதெல்லாம் கூட பண்ணியிருக்கலாம். தே ஆர் நாட் ட்ரைட் ஆல் தட். அது என்ன சொல்கிறேன், இந்த காலகட்டத்தில் அது சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத தே ஹாவ் டு கீப் இன் ட்ரெண்ட் வித் த மாடர்ன் சொசைட்டிங்கிறதுக்காக தான் அது பண்ணியிருக்காங்களே தவிர மீனாவை இப்படி பேச வச்சு அவங்கள ஏதோ இறக்கணுங்கிறதுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. இல்லாட்டா ஷீ வுட் ஹவ் ஆல்சோ நாட் டன் இட் அதர்வைஸ். எனக்கு தெரியும் அவங்க வாட் டைப் ஆஃப் ரோல்ஸ் வி ஹவ் டன், நம்மலாம் எத்தனை பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி படங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். பட் இறங்கி வந்து இது செஞ்சாகணும் போது வெல் நாய் வேஷம் போட்டால் குறைச்சி தான் ஆகணுங்கிறது நடிகனோட ஒரு கடமை இல்லையா? ஸோ அவ்வளோதான். அது அதில் என்ன இருக்குன்னா, அவர் சொன்ன மாதிரி அந்த பேக்ரவுண்ட் இருக்கு. அந்த கதையில் அந்த கேரக்டர் எப்பேற்பட்ட பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கு, இந்த வார்த்தையை சொல்கிற அளவுக்கு என்ன தோண்டி விட்டுருக்காங்கிறத ப்ராபப்ளி நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா இல்லையா? தட்ஸ் வாட் ஹி மென்ட். அண்ட் as I said, even censor is so easy today. இன்னைக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது சார், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அன்னைக்கு கொஞ்சம் சில்க் ஸ்மிதா வந்த போது ஐயோ இப்படி ஆயிடுத்தேன்னு சொல்ல காலம் போய் இன்னைக்கு வந்து சில்க் ஸ்மிதா வந்து தேவதைன்ற மாதிரி ஆகிப்போச்சு இன்னைக்கு அவங்க போட்ட ட்ரெஸ் எல்லாம். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஸோ டைம்ஸ் ஆர் சேஞ்சிங்கிறதுக்கு தான் அவங்க அதை பண்ணியிருக்காங்க. ஐ எம் ஷூர் டெஃபினட்டாக பசங்களை கெடுக்கணுன்ற எண்ணத்தில் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னொன்று டெஃபினட்டாக அது ஒன்று நீங்கள் தயவு செஞ்சு ப்ரெஸ்ஸில் அதை சொல்லுங்கள். அவர் நீங்களாவது சொல்லுங்கள். திஸ் இஸ் டெஃபினெட்லி அடல்ட் கண்டென்ட் தான்.
இதை பார்க்கும்போது தயவு செஞ்சு சின்ன பசங்களை பார்க்க வேண்டாம்னே சொல்லலாம், தப்பு இல்லை. ஏன்னா அந்த ஜானர் எங்கள் சின்ன வயசு பொண்ணுன்னு ஒன்று நடிக்கும்போது அதை நான் நடிக்க முடியுமா, இல்லை நீங்கள் நடிக்க முடியுமா? சின்ன பொண்ணு தானே யூஸ் ஆகணும், வேற யார் நடிக்க முடியும் யோசிச்சு பாருங்க. அவள் அந்த சீனில் இல்லையே. வெல் ஷீ இஸ் பார்ட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி. இப்போ மீனா குழந்தையா இருக்கும்போது பல கொலை சீன்ஸ்லாம் அவள் பார்த்துருக்கேன். நாங்கள் பண்ண முதல்ல படமே தீர்ப்புகள் திருத்தப்படலாமே ரேப் அண்ட் மர்டர் தான் அவள் பார்த்துருக்கான்னு தான் கதையிலே வரும் அது. ஸோ நீங்கள் அதை நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லக்கூடாது. நம்ம வீட்டு பசங்களை பார்க்க வேண்டாம்னு சொல்லணும் ஆகணும். பிகாஸ் தே ஆர் வெரி கிளியர் அபவுட் இட், தேர் கண்டென்ட். திஸ் இஸ் நாட் மென்ட் ஃபார் அதர். பட் டெஃபினட்டாக ஐ எம் ஷுவர் G5 ஆர் அதர் சேனல்ஸ் ஆல்சோ குழந்தைங்களுக்குன்னு தே வில் டெவலப் அன் ஆப் ஆல்சோ. யூ ஷுட் டூ தட் ஆல்சோ. அதில் கண்டிப்பாக எனக்கு வேஷம் கொடுக்காதீங்க. ஏன்னா அவர் அவ்வளோ சொல்கிறாரு என்னுடைய வார்த்தைகளை பற்றி. சார் அதெல்லாம் சரி, 64-14 குறைஞ்சது ரீசனே சொல்லல சார். அடல்ட் கேள்வி. I'm feeling so nervous. This is like my first day of school, guys. Like really. In a few interviews, I've already said that I feel so blessed for having started my career in front of the cameras with such a wonderful cast. Like everyone was amazing and so supportive. Yeah, I wish you could see how much my heart is beating, like it was 100 beats per minute. Yeah, I'm very, very blessed, and I hope that all the viewers will enjoy Caroline Kamakshi, and that will put a smile on everyone's face.